ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆண்களுக்கான குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்காக வெகு தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலைமை. ஆனா மனைவி தன்னை மதிக்கிறது இல்லை, மனைவி மூலமா குழந்தைகளும் தன்னை மதிக்கிறது இல்லை. ஆனா தன்னை ஒரு பண தேவைக்காக மட்டும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நான் இங்கே இருந்து பணம் அனுப்புறதுக்காக மட்டும் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கான இம்பார்ட்டன்ஸு நான் தொலைவில் இருக்கிறதுனால எனக்கு என்னுடைய மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை. இதுக்கு எனக்கு வேற வழியும் தெரியல. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் இங்கே வந்து தான் வேலை பார்த்து என்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்றது நிலைமை. இதனாலேயே எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. குழந்தைகளை 5 நிமிடம் ஒரு வீடியோ கால் பேசணும் அப்படின்னா கூட என் மனைவி அதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. எதனா ஒரு பிரச்சனையை வச்சுட்டு என்கிட்ட ஃபோன்லேயும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு புலம்புறாங்க. ஸோ இங்கே நான் சொல்ல வர விஷயம், ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு ஆணால ஒரு வெகு தொலைவில் இருந்து ₹1 சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மன கஷ்டத்தோட எவ்வளவு எமோஷ்னலான பெயின் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மனைவிகள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ எமோஷ்னலி அவங்கள நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால அங்கே நல்லா வேலை பார்க்க முடியும். உங்களுடைய தேவைகளை இன்னமுமே அவங்களால பூர்த்தி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன எமோஷ்னல் பெயின் கூட அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி.